வணக்கம். என்னோட பேர் நேதாஜி. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து வரேன். பொதுவா எங்க மாவட்டத்திலேருந்து நான் பார்க்கக்கூடிய ஆட்களே இங்க ரொம்ப கம்மி தான். நான் அத ரொம்ப கண்கூடாவே பார்த்துருக்கேன். டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாரி ஒரு இடத்துலேருந்து எனக்கு வரது அப்படிங்கிறதே ஒரு பெரிய உத்வேகமா நான் எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கேன். ஸோ என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப நார்மல், சிம்பிள். அதாவது ஒரு 2018ல பிஇ மெக்கானிக்கல் முடிச்சேன். ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு பிரைவேட் ஜாப்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அட்டெம்ப்ட் குடுக்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு பியூர் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். எப்படி சொல்றது, யுபிஎஸ்சி அந்த மாரி கிடையாது. பியூர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான ஒரு ஆஸ்பிரண்ட். குரூப் 1 குடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு பிரிலிம்ஸ் கிளியர் ஆனுச்சு. அப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிலிம்ஸ் கிளியர் ஆனுச்சு. மெயின்ஸ் கிளியர் ஆகி இன்டர்வியூ போனேன். அது எனக்கு இந்த வாட்டி ரொம்ப ஒரு சொற்பமான மார்க்ஸ்ல போணுச்சு. இப்ப திரும்ப அதே ஃபேஸ்ல 2 எழுதினேன். 2மே இப்ப கிடைச்சிருக்கு. தென் ஆல்ரெடி குரூப் 4ல இப்ப பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இதுதான் என்னோட ஜேர்னி. நான் எதுக்கு என் ஜேர்னிய சொல்றேன் அப்படின்னா, என்னால இதெல்லாம் முடியுது அப்படிங்கிறப்ப உங்களால கண்டிப்பா முடியும். ஓகேவா? நானும் உங்கள்ல ஒருத்தன் தான் அப்படிங்கிறதுனால உங்களாலயும் அது கண்டிப்பா முடியும். என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஐ ஹேவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்க ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வில் பி குட். அதில எந்த விதமான டவுட்டும் வேணாம். ஓகே. என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட ஜேர்னில இதுவரைக்கும் சரி, இதுக்கப்புறமும் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் இருந்ததுக்கும் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இருக்க போறதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.